கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை இறை வார்த்தைகளிலே இறந்த ஒரு இளைஞனுக்கு ஆண்டவர் உயிரை கொடுக்கின்றார். அன்பானவர்களே, இந்த வாசகத்தை வாசித்தீங்கன்னா நம்ம உள்ளத்துக்குள்ள பயங்கர தெளிவும் நம்பிக்கையும் பிறக்கும். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை, இந்த சம்பவத்தில் வருகின்ற நபர்களை பாருங்கள். நயீன் என்ற ஊர், அந்த ஊரில் ஒரு கைம்பெண் கணவனை இழந்தவள். அவளுக்கு ஆதாரமாக இருந்த ஒரே மகன், அவனும் இறந்து போகிறான். அவனை அடக்கம் பண்ண தூக்கிட்டு வராங்க. அழுகையின் குரல் ஆண்டவரின் காதுகளுக்கு எட்டுகிறது. இறைவார்த்தை சொல்கிறது, அவர் சென்று அந்த இளைஞனை பாடையை தொட்டார். அன்பானவர்களே, நம்ம எல்லாவற்றையும் இழந்த ஒரு உணர்வு, யாரும் இல்லை என்ற ஒரு தனிமை. அப்போது நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும் தெரியுமா? ஆண்டவரை நோக்கி. யாரை நோக்கி கதறணும்? ஆண்டவரை நோக்கி. நமது முழங்கால்கள் முடங்க வேண்டிய இடம் ஆண்டவரிடம். அப்போது ஆண்டவர் சென்று வருவார், நம்மளை தொடுவார். இப்போது ஆண்டவர் நம்மை நோக்கி வரவும் அவர் நம்மை தொடவும் நம்ம என்ன செய்யணும்? அதுதான் செய்தி. ஆண்டவர் நம்மை நோக்கி வர நாம் அவரை நோக்கி கதறி ஜெபிக்கணும். இரண்டாவது, அவர் நம்மை தொட நம்ம அனுமதிக்கணும். இந்த ரெண்டு காரியம். அவர் நம்மை நோக்கி வருவதற்கு எப்படி அனுமதிக்கிறது? அவர் வருவார், நிச்சயம் வருவார். நம்ம கண்ணீர் ஜெபத்தை கேட்டு வருவார். தொட எப்படி அனுமதிக்கிறதுனா, இறை வார்த்தையின் வழியாக நம்ம தொடுவார், நம்ம ஜெபத்தின் வழியில் நம்ம தொடுவார். அப்போது யார் நம்பிக்கையோடு இறைவார்த்தையை வாசித்து தியானித்து இயேசு என்னோடு இருக்கிற நம்பி அவரோடு பேசும் பொழுது நம்மை இறைவார்த்தையின் வழியாக தொற்றுவார். அதேபோல் கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தில் ஆண்டவர் தொடுதலை உணர முடியும். வேதத்தில் அநேக இடத்துல பாருங்கள், அவரை யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்களும் குணமடைந்தார்கள். ஆண்டவர் யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்களும் குணமடைந்தார்கள். பேதுருவின் மாமியாரை தொட்டார், காய்ச்சல் நீங்கிற்று. 100 தலைவனின் மகளை தொட்டார், உயிர் பெற்றாள். இன்று 900 விதவையின் மகனை தொடுகிறார், உயிர் பெற்றார். செவிடர்களை தொட்டார், குருடர்களை தொட்டார். தொட்டவங்க எல்லாம் சுகமடைந்தார்கள். ஆண்டவரையும் ஒரு பெண் தொட்டாள். இரத்தப்போக்குடைய பெண் ஆடையை தொட்டாள், அவளும் சுகமடைந்தாள். இவ்வாறு அநேகர் ஆண்டவரை தொட்டவர்களும் ஆண்டவர் தொட்டலும் சுகமடைந்தார். இன்று நாமும் ஆண்டவரை தொட முயற்சிக்கணும். ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். இறைவார்த்தை வாசிப்பு தியானிப்பது நமது அன்றாட உணவாகணும். இந்த ரெண்டு காரியத்தையும் செய்து பாருங்கள். வீட்டில் எல்லாம் இழந்து போனவை எல்லாம் திரும்ப கிடைக்கும். அழுது ஜபித்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இழந்து போனவர்களை தான் அழுது ஜபிப்பாங்க. எசேக்கியா அழுதான், அவன் மரண நாள் மாற்றப்பட்டது. அந்நாள் அழுதாள், சாம்புவேல் கிடைத்தாள். இவ்வாறு இந்த விதவை, இன்றைய விதவை அழுதாள், மகனுக்கு உயிர் கிடைத்தது. யாரெல்லாம் கதறுகிறார்களோ அழுகிறார்களோ நம்பிக்கையோடு, நம்பிக்கை, தாவீதின் மகன் எனக்கு இறங்க நம்பிக்கையோடு நாம் அழுது ஜபிக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் தொடுவார், புது வாழ்வை தருவார். அன்பானவர்களே, இன்னும் நாம் யாரையெல்லாம் தொடுகிறோம் அவர்களிலே நல்லது நடக்கிறதா? நம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் இல்லையா? அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் இல்லையா? என் வார்த்தை யாரை தொடுகிறது? என் கரம் யாரை தொடுகிறது? என் சிந்தனை யாரை தொடுகிறது? நான் யாருக்காக ஜெபிக்கிறேன், அந்த ஜெபம் அவர்களை தொடுகிறதா? நமது சொல்லும் செயலும் சிந்தனையும் அன்பின் தொடுதலாக, ஆசிரியரின் தொடுதலாக, ஆறுதலின் தொடுதலாக ஒவ்வொரு நாளும் இருக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும். நாம் யாரையெல்லாம் அன்பாலும் பாசத்தாலும் நேசத்தாலும் ஜெபத்தாலும் அந்த ஆத்ம பாரத்தோடும் அவர்களோடு நாம் பேசும் பொழுதும் உறவாடும் பொழுதும் அவர்களுடைய மனதை ஆண்டவருடைய அன்பு தொடும்படி இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அழகான ஒரு நெறிமுறை. பிறரை காயப்படுத்துவதோ, குற்றம் கண்டுபிடிக்கிறதோ, அவமானப்படுத்துவதோ, பரிகாசப்படுத்துவதோ, ஒதுக்குவதோ ஒரு கிறிஸ்தவனின் அழகு அல்ல. அவன் கிறிஸ்தவனே அல்ல. எனவே நமது தொடுதல் ஆறுதலின் தொடுதலாக, அன்பின் தொடுதலாக, ஆற்றுப்படுத்தலின் தொடுதலாக, எழுந்து ஒளிவீசச்சியின் தொடுதலாக இருக்க நாம் கிறிஸ்துவை போல வாழ என்று நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாதையோடு சேர்ந்து நாம் ஜெபிப்போம், துதிப்போம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே இறைவா, உமது அன்பின் நிமித்தம் கிறிஸ்துவின் வழியாக எங்களை தொட்ட பரம தகப்பனே, கிறிஸ்துராந்தர் எங்களை தொட்ட பொழுதெல்லாம் நாங்கள் புத்துணர்வு அடைகின்றோம், புது வாழ்வு பெறுகின்றோம். இன்று
கண்ணீரோடு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவே எங்களுக்காக ஆணி துளைத்த கரங்களினால் எங்களை தொட்டு எழுந்து ஒளி வீச செய்யணும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கண்ணீர், கவலைகள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், பாரங்கள், துயரங்கள், பொருளாதார நெருக்கடி, தொழில், பிள்ளைகள் எல்லோரையும் நீர் தொடும் ஆண்டவரே. நீர் தொட்டால் போதும், நாங்கள் நலமடைவோம், குணமடைவோம், ஆசீர்வாதம் பெறுவோம். அன்னையே, அம்மா, இயேசுவை உதரத்திலே சுமந்தவளே, எங்களுக்காக பரிந்து பேசும். எங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்ம இன்று தொட்டு இருக்கிறார். இன்று 3 மணிக்கு நடந்த அதிகாலை ஜெபத்தில் ஆவியின் அபிஷேகத்தை நிறைய நம்ம உணர்ந்தோம். இன்றும் அந்த அபிஷேகம் இப்பொழுது நிறைந்திருக்கிறது, உணர்கின்றேன். இந்த அபிஷேகத்தின் நிறைவும் நமது ஆவியின் தொடுதலும் ஆண்டவர் நம்மை தொடவும் நாம் அவரை தொடவும் ஒப்புக்கொடுப்போம். இந்த நாளும் இனிய நாளாகட்டும். ஆமென்.